Dear student, இந்த கொஸ்டின் பாருங்க. Determine the entropy change for the reaction given below. 2H2 plus O2 gives 2H2O at 300 Kelvin. If standard entropies of H2, O2 and H2O, இவை இது வந்து H2க்கு, இது O2க்கு, இது H2Oக்கு நீருக்கு ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ நமக்கு ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி கேட்குறாங்க. அப்போ ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி இந்த ஃபார்முலா என்னது? டெல்டா எஸ் ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி ஆஃப் ஃபார்மேஷன். அதனால இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா எஃப் டெல்டா எஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எஸ்னாலே என்னது? எஸ் ஆஃப் த ப்ராடக்ட் மைனஸ் எஸ் நாட் ஆஃப் த ரியாக்டன்ட்டு. இப்போ இங்கே ரியாக்டன்ட் பாருங்கள் மோர் தென் 1 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? அந்த சம் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி ஆஃப் த ரியாக்டன்ட்டு, அதே மாதிரி இங்கே சம் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி ஆஃப் த ப்ராடக்ட் அப்படின்னு போட்டலாம். இவங்க ப்ராடக்ட் யார்? நீர் H2O. எத்தனை மோல் இருக்குது? 2 மோல். அப்போ என்ன பண்ணலாம்? 2 × 68. ஏன்னா என்ன அதாவது 68 தான் நீருக்கானது. அதே மாதிரி மைனஸு ரியாக்டன்ட் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. H2 எத்தனை இருக்குது? 2 மோல். அப்போ 2 × H2க்கானது என்னது? 126.6 ப்ளஸ்ஸு அடுத்து ஆக்சிஜனுக்கு 1 தான். அப்போ 1 × ஆக்சிஜனோட வேல்யூ வந்து 201.20. இந்த இடத்துல 201.20. ஓகே சரி. இப்போ இந்த இடத்துல இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வந்து ஆக்சுவலாக அது சார் 28 2 16 6 மீதி 1 26 12 11 13. அதே மாதிரி மைனஸு இப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 26 12 2 மீதி 1 26 12 2 26 12 1 13 3 ஓகே மீதி 1 2 4 2 சரியா. அதே மாதிரி இது அப்படியே தான் வந்திருக்க போது. அப்போ 20 201.20 ஓகே சரி. இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் இது ரெண்டையும் கூட்டி இதோட சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் தட் இஸ் -318.4. ஓகே இங்கே ஆல்ரெடி யூனிட் எல்லாமே சேமாக இருக்குது. இப்போ தட் இஸ் ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் 1 மோல் இன்வர்ஸ் 1. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். எங்கே இருக்குப்பா? தட் இஸ் பி ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஓகே தேங்க்யூ வெரி மச்.